நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புத்தாண்டு 2024 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து நேயர்களுக்கும். புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது. குரோதி வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா, விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்திலையும், ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசிலையும் வர்றதுனால, மிருகசீர நட்சத்திரத்திலையும் உதயமாகிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டெக்னாலஜி துறைகள் முன்னேறப் போகுது அப்படிங்கிறதும், பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதும், தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும், அது இல்லாமல் தேவைகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதும், அதே போல் பயங்கரவாதங்கள், அது மட்டும் பார்த்திங்கனாக்க போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு. அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற போகுது. அது மட்டும் இல்லாமல் அதன் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க சாஃப்ட்வேர் துறைகள், கணினி துறைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிரக நிலையை அடிப்படையை வைத்து இந்த குரோதி வருடத்திற்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனாக உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க, 3ஆம் இடத்துல கேது பகவான் கன்னிகா லக்கணத்தில் அமைஞ்சிருக்காரு. அது இல்லாமல் 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையோட 8ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ராகு சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் புதன், அது இல்லாமல் 10ஆம் இடத்துல குரு சூரியன், இப்படிப்பட்ட அமைப்புகளோட பார்த்திங்கன்னா புது வருடம், சித்திரை மாதம் புது வருடம் தொடங்குது. இந்த புது வருடத்தில் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கையில் கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் பார்த்திங்கன்னா முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய உள்ளது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது, விரக்தி மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்க அஷ்டம சனி பாதிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி பாதிப்பில் இருந்து வர்றீங்க. அஷ்டமச்சனியால் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, நண்பர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க பேச்சுவார்த்தையில் வாக்குவாதத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டிருக்குது. அது இல்லாமல் வண்டி வாகனங்களில் போகையில் பார்த்தீங்கன்னா அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், விழுந்து எந்திரிக்கிறது, சறுக்கி விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்க காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதில் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் புதன், உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து 12ஆம் அதிபதி 3க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அது இல்லாமல் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் தான் ஒரு முன்னேற்றம் இருக்குது. அந்த வகையில் 10ஆம் இடத்தை பொறுத்த வகையில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 10ல் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்பட்டிருக்கு. இது நாள் வரையும் தேடிக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்புகள், தொழில், வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்த காலம் போய் இப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க தொழில் முன்னேற்றம் ஏற்படுது. அது இல்லாமல் தொழில் சார்ந்த வருமானங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணவரவு, குடும்பத்தில் பணம் சேர்க்கிறது, சேமிப்பு அதிகப்படுத்துறது, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மே மாதம்
1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அந்த குரு பெயர்ச்சியில் கடகராசினியர்களுக்கு எவ்விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் இடத்துல, இதுவரை 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ கடகராசினியர்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. ஒரு பண பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பேங்க் பேலன்ஸ், இதுவரையும் இப்போ சேமிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் குரு பெயர்ச்சியால் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூத்தோர் வழிகாட்டுதல், முன்னோர் வழிகாட்டுதல் அப்படின்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களோட வயது மூத்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்க நல் வழிகாட்டுதல், நல்ல யோசனைகள், நண்பர்கள் யோசனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல் வழிகாட்டுதலுக்கு அருமையான யோசனைகள்லாம், உங்களோட வருமானத்திற்கான யோசனைகள்லாம் அது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. மாமனார் மாமியார் உதவி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். முயற்சிகள் கைகூடும். முயற்சி தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்த முயற்சி பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் மனசில். ஒரு முயற்சி, இனம் புரியாத ஒரு முயற்சி அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல இப்போ இருக்கிற பார்வையால் என்ன நடக்குதுன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, குலதெய்வ வழிபாடு இருக்குது, குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு இப்போ தான் அமையுது. இந்த குரோதி வருடத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அமையக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது, குழந்தைகள் உங்களுக்கு பெருமைப்பெறும்படி விஷயங்களை நடந்துக்கிறது, ஆமாம் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்குறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாங்க நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் கடகராசியை பொறுத்தளவில் ஒரு முன்னேற்றமான அமைப்புகள், முன்னேற்றமான விஷயங்கள் தான் இருக்குது. நீண்ட நாளாக கடகராசி நேயர்களுக்கு இப்போ வரன் பார்த்து அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு வரன் அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப தேடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே வரணும். இதுவரை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ உங்களை தேடி வரன்கள் வரக்கூடிய அமைப்பு, சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தன்மை, திருமண யோகம், திருமண காலம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் கடகராசி ஆண் பெண் இருவலருக்குமே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கலை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் உயரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உறவுகளில் ஒரு முன்னேற்றம், மரியாதை, மதிப்பு மரியாதை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அருமையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவமனை செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அடிவயிறு சம்மந்தப்பட்ட மருத்துவமனை செலவுகள் இருக்கும். கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, அடி வயிற்றில் பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது இருக்குது. அதனால் மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது அதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா உணவு முறையை மாற்றிக்கிறதுனால நீங்கள் தவிர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆமாம். அதே போல் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனால் எதிர்பாராத திருப்பம் பெற்ற பணவரவுகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட ராகு இருக்கிறதுனால பல மடங்கு உங்களுக்கு உயர்த்தி தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பணம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதே போல் வெளிநாடு செல்லலாம், அப்பா வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும், உதவிகள் நிறைய கிடைக்கும். அதே போல் மூத்த அண்ணன் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் தொழில் வறட்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். எந்த தொழில் செய்யணும்னு திட்டமிடாமல் இருந்தவங்களுக்கு ஒரு இந்த தொழிலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனை கிடைக்கும். அதை செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. குருவால் உங்களுக்கு
உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்தை பார்க்குற குருவால் என்ன நடக்குது, இதுவரை மன உளைச்சலில் இருந்து வந்தவங்களா மன உளைச்சல் மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம்னாக்க 8ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய் சேர்க்கை, அதே போல் பார்த்தோம் அப்படின்னா குரு பயிற்சி, குரு 11ஆம் இடத்துக்கு வர்ற குரு, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுக்கு பார்த்தோன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, முன்னோர் ஆலோசனை, முன்னோர் வழிகாட்டுதல், அது இல்லாமல் குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் அது எந்த அளவுக்கு வழிபாடை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்களோட ராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம். புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த வருடம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் கௌரவம், அந்தஸ்து, புகழுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலைவர்கள் அந்த மாதிரி அவங்களோட சந்திப்பு அதிகரிக்கும். புது புது பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையுது. பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோங்கன்னா, ஆரம்ப காலத்தில் பூச நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. 8ஆம் அதிபதி 8லே அமர்ந்திருக்கிறார். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது போக்குவரத்தில் பயணங்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம், நீண்ட நாளாக வராத பணம் வந்து இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பேருதவியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் அடிக்கடி செய்கிறதுனால இந்த அஷ்டம பாதிப்பிலிருந்து நீங்கள் வந்து உங்களை விடுதலை பண்ணிக்கிறதுக்கு இது அற்புதமாக இந்த வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டம். அதாவது பார்த்தோம்னா புதையல் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி டிக்கெட் யோகம் வர்றது, வெளிநாட்டிலேருந்து திடீர்னு ஒரு பணம் நண்பர்கள் மூலமாக வர்றது, ஆமாம் எதிர்பாராமல் இருந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. பெண்களால் உதவி கிடைக்கிறது. ஆமாம், பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவோட சொத்து திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறது. மனைவி வழியில் பார்த்திங்கனாக்கா இருந்து வந்த அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய தன்மை பெண்களால் உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது, முன்னேற்றம் ஏற்பட போகுது. அப்படிப்பட்ட வருடமாக இந்த குரோதி வருடம் பார்த்திங்கனாக்க கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் தொடரக்கூடிய பயிற்சியாக தான் இருக்குது. 8ஆம் இடத்துல அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலும் 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானோட பாதிப்பு இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் நீங்கள் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத ஒரு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பாகவே அமைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூறிக்கிட்டு இருக்க பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலனாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராஜ கிரகங்களான 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு பொது பலனாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஜீவ சாதகத்தில் நீங்கள் பிறந்தப்ப என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குது, என்ன தசாபுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆலோசனை பெற்று அதன் மூலமாக ஒரு புது முயற்சி எடுக்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடகராசியை பொறுத்தளவில் வெளிநாடு வெளியூர் பயணத்தால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடப்பிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான பதிவாக இந்த பதிவு இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்னமும் கூடுதலாக வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, தந்தை வழி தாய் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிக சிறப்பான வளர்ச்சியாக அமையப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தோட குரோதி வருடத்தோட மிகப்பெரிய சிறப்பாகவும் இருக்குது கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு
நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.